இந்த அடிச்சான் காப்பின்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் இப்போ தான் பார்க்கணுமா. அப்படியே பகவான் கேஸை அப்படியே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. పొన్నుగలకు భయం పంచ్ పంచ్ కమాన్ 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 అందుకే ఆర్మీ అప్లికేషన్ తెస్తున్నా ఈ ఏడైనా దీని మీద సంతకం పెట్టిపిచ్చి పాప இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா. நீங்கள் ட்ரெயிலர்லையாவது நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்புறம் அது எதுக்கு நீங்கள் மலேசியாவில் போய் வந்து எச்சுன்னு அப்படியே வந்து அங்கலாச்சோம் அப்படியே என்னமோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிற மாதிரி நல்லா தெரியுது. ரீமேக்கு தீபாவளி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் அவங்க தள்ளி போட்டதுக்கு காரணமே இவங்களுக்கு வந்து 7:30 வந்து உட்காடுறான். யார்? சனி பகவான் வந்து உட்காடுறான். 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று பாலையா, இன்னொரு ஜூனியர் பாலையா. இன்றைக்கி தமிழ் தேசிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டாரத்தில் வந்து இந்த இளைஞர்களை வந்து மீட்டெடுத்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு இளைஞர் படையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. சனியை மாதிரி அவன் குறுக்க வந்துருந்தா. இதுக்கு முன்னாடி கமலஹாசன், இப்போ ரஜினி வந்தார் போயிட்டார். இது இப்போ இவன் ஸோ 15ஆம் தேதி தான் பொங்கல் எல்லாருக்கும் வழக்கமாக. ஆனால் இந்த முறை வந்து இந்த வருஷம் வந்து 23ஆம் தேதி ஜனவரி 23 பொங்கல். தலைப்பொங்கல் மங்காத்தா பொங்கல் தலைப்பொங்கல். அது ஆடுகளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற, அதுவும் திரைத்துறையில் இருக்க உண்மையான சம்பவங்களை உண்மையாக சொல்லுகின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சேக்குவரா சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ இந்த விஷயத்துமே நாங்கள், ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இதுதான் ரொம்ப பரபரப்பாக, அதுவும் ரசிகர்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. ஒரு பக்கம் பராசக்தி ட்ரெய்லர், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், 2 ட்ரெய்லருமே பார்த்தேன். ஆனால் ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது. எதுன்னு கேட்டினா வடிவேல் சொல்ல ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்றார்ல, அது ரொம்ப ஷாக் ஆனது. நானே ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது ஜனநாயகன் படத்தோட அந்த ட்ரெய்லர் தான். அடப்பா இங்கே அப்படியே வந்து இந்த அடிச்சான் காப்பின்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் இப்போ தான் பார்க்கணுமா. அப்படியே பகவான் கேஸை அப்படியே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு ஜூனியர் பாலையா மாதிரி தான் வந்து விஜய் இருக்கு. இதுக்கே இதுக்கு 2 வருஷம் எதுக்காக எப்படி? நான் நிறைய வந்து பார்க்குறேன், கமெண்ட்டுகளை வர்றதை பார்க்குறோம், இந்த நிறைய பேர் இந்த விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். சரி, அதில் வந்து சொல்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையாக அதுதான். ஏன்னா நான் பகவான் கேசரி வந்து மறுபடியும் நான் அதை வந்து பார்க்கும்போது அப்படியே இருக்குது அந்த காட்சி. கொஞ்சம் டிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம்ல. கதையை கூட நீங்கள் கொஞ்சம் கிளைமேக்ஸில் மாற்றிருந்தா சொன்னாங்க, அது படம் முழுசாக தான் தெரியும்னு வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ட்ரெய்லரில் காட்டும் போதாவது நீங்கள் அதை ஒப்பிட்டாலும் அப்படியே எதுக்கு காட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. அதை எடிட்டிங் கட் பண்ணதே நான் பிரச்சனைன்ற நான். படம் பார்த்த பிறகு நம்ம முடிவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குமா, அது நான் அதை உறுதியாக இருக்கிறேன். படம் முழுசாக வந்தால் தான் படம் எப்படி இருக்குதுன்றது தெரியும். ஆனால் இந்த ட்ரெய்லர் மட்டும் பேசணும்னா அது அப்படியே பகவான் கேசரி இருக்கிற காட்சிகள் அப்படியே வருது இல்லை. நீங்கள் ட்ரெய்லர்லையாவது நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்புறம் அது எதுக்கு நீங்கள் மலேசியாவில் போய் வந்து எச்சுன்னு அப்படியே வந்து அங்கலாச்சோம் அப்படியே என்னமோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிற மாதிரி நல்லா தெரியுது. ரீமேக்கு இப்படி இருக்குது. இன்னொன்று ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலையா மீது இங்கே ட்ரோல் மெட்டீரியல்னு உங்களுக்கு தெரியும்ல. பாலையா பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் எப்படியே தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான் வந்து காமெடியாக தான் அவரை வந்து இவங்க மக்கள்கிட்ட ஒரு பார்வையே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல சார், அகண்டா 2, அதை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. நியூஸு நிறைய ட்ரோல் ஆகிட்டு இருக்குமா. நம்ம இதை மெனக்கிட்டு இதை பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் நம்ம ரீலில் வரும்போது நம்ம பார்க்குறோம். அப்போ பாலையாவுடைய இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி, ஆந்திராவில் ஒரு வேறு மாதிரி தான் இருக்குது இல்லையா. அப்போது இந்த படத்தை எடுக்கிறோமே, இது வந்து நம்ம தலைவரும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுவாதான்னு தெரிய வேணாமான்னு கேட்குறேன் நான். இல்லை இன்னொரு விஷயம் இல்லை, யோசிக்க முடியும். இப்போ இந்த படம் எடுத்து 2 வருஷம் மேலே இருக்குமா சார்? 2 வருஷம் இல்லை, ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷமாக தான் ஜனநாயகன் பேசிகிட்டே இருந்தாங்க, ஒரு வைப் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்படின்னா நான் எதை வச்சு சொல்கிறேன், இந்த கட்சி தொடங்கின அந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2 வருஷம்ன்றது மிகைப்படுத்தி 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் ஏன் இவ்வளோ டிலே? போகிற போக்கில் சொல்லும் போது அப்படி தான் சொல்லுவோம். 1.5 வருஷம் நான் சொல்லுவோம். இதே 2 வருஷம் ஒரு குத்து மதிப்பாக தானே சொல்லுவோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து
2 வருஷமாக எடுத்துன்னு இருக்கீங்க இதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 18 மாதம் இருக்கலாம் ஏறக்குறைய இந்த படம் எடுத்தது. இப்போ இந்த 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 ரிலீஸ் பண்ணுற அந்த டேட்டோட எடுத்தோம்னா எப்படி பண்ணாலும் 18 மாதம் ஆகிடும். எது இவ்வளோ நாளாக 2 வருஷமாக எதுக்கு நீங்கள் வந்து இதை மெனக்கட்டு ஒரு காப்பி அடிக்கிறதுக்கு என்ன இவ்வளோ? ஒருவேளை இப்படி இருக்குமா சார்? எலெக்ஷன் வரப்போறது இல்லையா, அதுக்காக அந்த டைம்ல நம்ம ரிலீஸ் பண்ணா. சிவகார்த்திகேயன் வந்து இந்த பராசக்தி பேசுவோம் சொல்றாரு பாருங்க, அவங்க தீபாவளி ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா அவங்க தள்ளி போட்டதுக்கு காரணமே இவங்களுக்கு வந்து 7:30 வந்து உட்காடுறான். யாரு? சனி பகவான் வந்து உட்காடுறான். இவங்க திட்டமிட்டபடி வந்து இவங்க தீபாவளி ரிலீஸ் பண்ணணுமா, முழு வீச்சா இவர் வந்து பயணப்படணும் அரசியலில். யாரு? விஜய். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்கள் கூடுற காட்சியெல்லாம் நாகப்பட்டினம், அரியலூர், மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு இதெல்லாம் காட்சிப்படுத்தி கிளைமேக்ஸில் கொண்டு வந்து வைக்கணும்னு பிளான் பண்ணி தான் கரூரில் மிகையாக காட்டினது. கரூரில் மிகையாக காட்டுறதுக்கு காரணம் அதுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து வில்லன் வந்து திமுக, இவங்க ஹீரோ வந்து தாவேக, அப்படி ஒரு மனோபாவத்திலே இந்த படத்தை எடுத்தானுங்க அவனுங்க. தீய சக்தி தூய சக்தி. ஆமாம், இப்படி தான் எடுத்தானுங்க. இப்போ கடைசியில் என்னாச்சு தெரியுமா? சிரிக்கூடாது சொன்னா. இவர் வந்து இந்த சொல்லுவார்ல, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே சொல்லுவார்ல, நீங்கள் வந்து 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கே டிவிகே 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ அங்கே எங்கே வந்து நினைச்சு தெரியுமா? இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று பாலையா இன்னொரு ஜூனியர் பாலையா. இப்போ இதான உண்மை. கரெக்ட். அப்படிதானே ஆயிடுச்சு. இப்போ 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று பாலையா இன்னொரு ஜூனியர் பாலையா. அப்படிதானே ஆயிடுச்சு. யாரும் இங்கே வந்து கேலியோ கிண்டலாம் கிடையாதுமா. இருக்கிற உண்மை பேசி தானே ஆகணும். தப்பில்லை. இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய, நீங்களே எதிர்பார்ப்பு கூட்டுறீங்க. இது பார்த்தீங்களா கடைசி படம் என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஓவராக கூட்டினானுங்க. இப்போ யாராப்பான்னு எல்லாரும் விஜய் ரசிகர்களை காரி துப்புறாங்க. அந்த 3 பேர் இருக்கானுங்களா அவனுங்க வந்து பாண்டடு அவனுங்க லோகேஷ். ஆமாம், ஏன்னா வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு அவங்க வந்து அடமானத்துக்கு போனவங்க அவனுங்க, அடிமைங்க. அந்த 3 பேர் மட்டும் என்ன சொல்கிறான்னு கேட்டினா, அப்படியே ஃபயராக இருக்குது, அப்படியே கொளுத்திட்டாரு, அப்படியே எரியுது, அப்படி இப்படின்னு பேசிட்டு பைத்தியம் போல. இல்லை, அந்த படத்தோட இயக்குனர் கூட அதானே சொன்னார், இது வந்து 100% விஜய்க்கான படம், அவரை வந்து நெக்ஸ்ட் அரசியல் போகிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படம், மாற்றத்தை கொண்டு அவர் அப்படி தானே சார் சொன்னாங்க. அப்படிதான் நாங்களும் பார்த்து. முதல்ல நீங்கள் என்ன, இது கடைசி படம், இதை வந்து நீங்கள் வந்து பொதுவாக ஏற்கனவே பல படங்கள் அரசியல் பேசுறியா, கத்தி படத்தில் பேசுறியா, அந்த மாதிரி 2-3 பஞ்ச் டயலாக் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்களா? ரொம்ப ஓவராக வந்து இவர் வந்து அப்படியே பெல்ட்டில் அடிக்கிறாராமா, அப்படியே வந்து கொலை பண்ணுறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க, கொலை பண்ணுறீங்க, கற்பழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் பெல்ட்டில் வச்சு அடிக்கிறாராம். ஏன்னா காட்சி ஏதாவது ஒட்டுதாமா? ட்ரெய்லரே ஒட்டலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும். இந்த படத்தோடைய இது வேணா ரசிகர்கள் வந்து விஜயை நேசிக்கக்கூடிய, வெறித்தனமாக நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் வேணா ரிப்பீட்டடாக பார்க்கலாம் 1 or 2 days. ஆனால் பட்டு கதை தான் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து மக்கள் எல்லாமே கதையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியன்ஸ் மாறிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிடணும். இந்த சினிமா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், மக்கள் வந்து இப்போ வந்து கதையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் கதையே இல்லைன்னா, முன்னாடிலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி தான் போயிடும். இப்போ படம் படத்தில் கதையே இல்லைன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அப்போ இது வந்து எனக்கு கேட்டால் கமர்ஷியலாக வந்து ஒரு மசாலாவை அரைச்சி வச்சுருக்கிறான், ஒன்றுமே கிடையாது. அதுவும் மசாலாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ஆந்திராவில் அந்த என்ன சொல்லுவாங்களா, அது அங்கோரா சட்னி என்ன சொல்லுவாங்க, கோங்கரா சட்னியை வந்து அங்கேருந்து வந்து கெட்டு போன அப்படியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த சட்னியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எண்ணெயை ஊற்றி தாளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறானுங்க. இதுதான் இப்போ நம்ம வந்து மிகைப்படுத்தலாம் சொல்லவே இல்லை. இது நீங்கள் ட்ரெய்லர் நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா நம்ம இதை சொல்ல போகிறது இல்லைல்ல. இப்போ ட்ரெய்லரை வேறு காட்சி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம இதை பேசுவோம். இப்படி யாருமே பேசணும். விஜய் ரசிகர்கள் காலங்காலமாக விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் படத்தை கொண்டாடக்கூடியவங்களா அவங்க சொல்கிறாங்க. எனக்குன்னா வந்து படம் அப்படியே டிக்டோவாக இருக்குது என்ன சார் ட்ரெய்லர், அந்த படத்துக்கு அப்படியே டிக்டோவாக இருக்குது. அது எதுக்குமா? எவ்வளோ கதை இருக்குல்லம்மா. அதுவும் நீங்கள் சரி அப்படியே நீங்கள் காப்பி அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பாலையா தானே கிடைச்சாரு, அப்படியே கூட வச்சுங்க. உங்களுக்கு காப்பி அடித்து ஆளாக கிடைக்கல, ஒரு சிரஞ்சீவி இல்லை அந்த சைடில் போங்க, அந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி போனால் பவன் கல்யாணம் அவங்க படம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். பவன் கல்யாணம் கூட நீங்கள் பரவாயில்ல,
என்ன ஒன்று இடுப்பில் பெல்ட் இல்லாமல் அண்டர்வேர் கழன்ற மாதிரி டான்ஸ் ஆடணும், அவ்வளோதானே தவிர அது வந்து விஜய் ஆடுவாரான்னு தெரியல. இல்லை சொல்கிறேன் நான், நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடைசியாக எப்படி ஆயிடுச்சுன்னா வாழையோ பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிறது. ஏன்னா அப்படி தானே இருப்பாங்க. ஆமாம், அது பவன் கல்யாணம் அப்படி தானே. ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் கழண்டுறோம் அவர் டான்ஸ் ஆடும்போது, அது என்னடா டான்ஸ், இது என்ன நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த டான்ஸை விட பாலையா சார் படத்துலலாம் வர டான்ஸ்லாம் பார்க்கணுமா, அந்த ஹீரோயின் கூட அப்பா கண்கொள்ளா. எனக்கு என்னன்னா விஜய் வந்து நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய நடிகர் தான், ரொம்ப நம்ம குறைச்சி மதிப்பிடணும். செம்ம டான்ஸ். ஆனால் என்னென்னா போய் இந்த கதையை கொண்டு வந்து அதில் வேற இவர் நீட்டி முழங்குறாராம்மா, குட் டச் பேட் டச்லாம். இவன் பேச முடியுமாம்மா குட் டச் பேட் டச்சை பற்றி? யார் விஜய் பேச முடியுமா? நீங்கள் இதை வந்து ஒரு நடிகையோட தனி விமானத்தில் நீங்கள் பயணம் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் பேசலாமா குட் டச்சு பேட் டச்சுன்னு? ஸோ எனக்கு என்னவோ இந்த படம் வந்து ஃப்ளாப். இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அண்ணா கூட ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காரு. கலாச்சிருக்காரு, பார்த்தேன் நான். அவரும் வந்துட்டு ஆமாம், இது வந்துட்டு கொள்கை கூட்டமா இல்லை கோமாளி கூட்டமா கிட்ட இருக்கிற ஏன் அந்த நீங்கள் கேலியாக பார்க்குறீங்க? நான் அதை வந்து கேலியாக மட்டுமே பார்க்கல, நான் அது உள்ளே இருக்கிற வந்து ஒரு பெயின் நான் பார்க்குறேன். இங்கே மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ஒவ்வொரு மக்களையும் மாற்றக்கூடிய சூழலில் இருக்குது. இங்கே இருக்கிற வந்து கேளிக்கையில் இருக்கக்கூடிய மூழ்கி இருக்கிற ஒரு இளைஞர் பட்டாளத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி மாற்றக்கூடிய சூழலில் தான் அந்த அன்னைக்கு திராவிட இயக்கமும் அதுதான் பண்ணுச்சு. சரிங்களா? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் இருந்தாங்க, மூட நம்பிக்கையில் இருந்தாங்க, அங்கே பகுத்தறிவு ஊட்டுறதுக்காக திராவிட இயக்கங்கள் வேலை செஞ்சுது. இன்றைக்கி தமிழ் தேசிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டாரத்தில் வந்து இந்த இளைஞர்களை வந்து மீட்டெடுத்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு இளைஞர் படையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. சனியை மாதிரி அவன் குறுக்க வந்துருந்தான். இதுக்கு முன்னாடி கமலஹாசன், இப்போ ரஜினி வந்தார் போயிட்டார். இது இப்போ இவன் அப்போ என்ன, அது அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் சீமான் வந்து பேசக்கூடியது. அதான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, கொள்கை கட்சியா கோமாளி கட்சியான்னு கூட கேட்டிருப்பாரு. ஆமாம், அது டீசெண்டாக கேட்டிருக்கிறாரு. நாமெல்லாம் எடுத்ததுமே ஸ்ட்ரைட்டாக போயிடும். என்னென்னு கேட்டினா, என்ன பைத்தியக்கார கூட வரா நீங்கள், அப்படி தான் நம்ம போகணும். பைத்தியக்காரனா நீங்கள், கொள்கை எங்கே இருக்குது உனக்கு? படத்தில் நீங்கள் இப்போ நான் பாருங்கள், எம்ஜிஆர் சாட்டை எடுத்து அடிக்கிற நம்பியார் அடிக்கிற நீங்கள் வேணால் எடுத்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒருவர் கோழை, இன்னொருத்தர் வந்து வீரமுள்ளவர், 2 எம்ஜிஆர். கோழையானவர் வந்து என்ன சொல்லிட்டுனா அவங்க தாய்மாமனுக்கு அஞ்சு நடுங்கக்கூடிய ஒருத்தராக நடிப்பார், அது எம்ஜிஆர். அப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்பியார் வந்து அக்கா புருஷன், எதுக்கு எடுத்தாலும் அவர் தான் ஜமீனுக்கே சொந்தம் என்ன சொல்ல போனால். ஆனால் இவர் என்ன செய்வார் கேட்டால் ஜமீன் பட்டம் இவர் வச்சுக்கிட்டு இவர் சாட்டையில் அப்பப்போ அடித்து துன்புறுத்துறது மிரட்டுறது இப்படியே பண்ணிருப்பார் நம்பியார். அப்போது அங்கே ஒரு ஆள் மாறாட்டம் நடக்கும். இந்த எம்ஜிஆர் வந்து வேறு ஒரு பகுதியில் இருப்பார், இவர் வந்து இடம்பெயர்வாங்க. அந்த வீரமுள்ள எம்ஜிஆர் இங்கே வந்த உடனே அப்போ வழக்கம் போல் ஒரு சாட்டை அடிக்கும்போது அந்த சாட்டையை உருவினான்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் தூக்கி அடித்து நான் ஆணையிட்டால்ன்ற அந்த சாட்டையை அடிக்கிற சீன் வந்து நான் ஆணையிட்டால் அந்த பாட்டும் வரும். அது அந்த காட்சிக்கு பொறுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் வந்து நாசர் வேறு உட்காந்துருக்காரு. நாசருக்கான அடி விழுமான்னு தெரில, அது படம் பார்த்தா தான் தெரியும். இவர் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் வேட்டி கட்டுன்னு உட்காந்துருக்காங்க, நல்லா தெரியுது நமக்கு. இவர் சாட்டையிலே அடிக்கிறாரம்மா அரசியல்வாதிகள். ஆமாம், அரசியல்வாதிகளாம் அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் ஏற்றுப்பாங்களாம்மா? நீ தான் இன்றைக்கி அரசியல்வாதி, சரி இதெல்லாம் போட்டோமா. படத்துலையாவது வந்து ஏதாவது ஒரு வந்து அந்த நடிக்கிறவங்கள ஏதாவது மாற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழக்கமாக பார்க்குற பிரகாஷ், வழக்கமாக பார்க்குற நாசர், நீங்களே சொல்லுங்கள். ஏன்னு ரெட்ரோ படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபில்மு, அதில் நடிச்சிருக்கவங்க தான் அந்த பூஜா ஹெக்டே, அவங்க நடிக்கிறாங்க. சார், இப்போ ஜனநாயகனை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது பராசக்தி எந்த அளவுக்கு இருக்குது சார்? அதுதான் முதல்ல ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் விஜயோட நீங்கள் சிவகார்த்திகனை கம்பேர் பண்ணக்கூடாதுன்றீங்க, ரைட்? அப்படி எடுத்துப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரினா அங்கே வந்து சரியாக எடுபடலையோன்றதெல்லாம் தெரியாது. ஸ்ரீலீலா வந்து கவர்ச்சியாக ஆட்டம் போட்டவங்க, அதில் வந்து அந்த மாதிரி கவர்ச்சி இல்லாத ஒரு ஆர்டிஸ்டாக நடிக்கிற மாதிரி தான் நமக்கு அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ரவி மோகன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஆனால் அது ஒரு வில்லனாக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் எப்படி பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது.
ஸோ இப்படி வந்து ஒரு அங்கே இருக்கிற அதே மாதிரி இவர் முரளியோட பையன் அதர்வாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணுறாரு. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஜனநாயகனில் என்ன பிரகாஷ் ராஜ் நம்ம பார்த்துருக்கிறோமே, நிறைய இந்த ரோலில் தானே நான் பார்த்துருக்கோம். அவருக்கே சலிப்பாக இருந்திருக்கோம். ஐயோ என்ன திருப்பி இதையே பண்ண சொல்கிறீங்க. ஏன்னா அந்த கில்லி படத்தில் 2 பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு. எத்தனையோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதே மாதிரியான கேரக்டர் தான். நான் இவங்கெல்லாம் வந்து நான் ரிட்டையர்டு ஆகிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு அப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஒரு கடைசி படம், ஒரு புதிய படைப்பு, புரட்சி படைப்பு இதெல்லாம் சொல்லும் போது நீங்கள் வேறு ஆர்டிஸ்டில் தேடி போகணும். இப்போ நாசர் பிரகாஷ் ராஜெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களுக்கான படங்கள் வேறு ஏதாவது இருக்கும். இந்த லோ பட்ஜெட் படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க சப்போர்ட்டிங்காக வந்து போயிடலாம். நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இந்த இடத்துல வந்து புதுசாக பார்க்காத முகங்கள் கொண்டு வரலாம்ல. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இல்லாமலாம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வந்து நாசர் என்ன இப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே இதே மாதிரி கேரக்டர் நிறைய நடித்தவங்க. யார் நாசர் வந்து இந்த பொலிட்டிஷியன் நடிச்சிருந்தாரு, பழைய படம் நடிச்சிருக்கிறாரு, இன்னும் விஜயகாந்த் படம் சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. வால்டர் வெற்றிகளில் கூட நடிச்சிருக்கிறாரு. அப்போ அரசியல்வாதியாக நிறைய நம்ம வந்து நாசரை பார்த்துருக்கோம். பிரகாஷ் ராஜா அப்படி தான், அவரும் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இதே மாதிரி சும்மா திருப்பி வந்து அப்படியே போட்டேன். அதனால தான் எடுப்படலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் காப்பி, இன்னொரு பக்கம் வந்து காப்பி மாதிரியே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே, ஆக்டருங்க. ஆக்ட்ரஸும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் நல்லா தெரிஞ்சிச்சு. நீங்கள் குத்தாட்டமும் போட முடியாது. ஏன் குத்தாட்டம் போட முடியாது? ஒரு சாங் நல்ல சாங் ஒரு கேஸ் இல்லைம்மா, நான் சொல்கிறது அந்த மாதிரி குத்தாட்டம் இது கட்டிப்புடி இது ஒரு பாட்டு இருக்குல்ல, குஷி படத்தில். கட்டிப்புடிடா கண்டபடி கட்டிப்புடினா ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ஆட முடியாதுல்ல குத்தாட்டம். ஆமாம், ஏன்னா நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க அடுத்தது. அப்படி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஏன்னா ஒரு கண்ணியை நம்ம பேசுகிறேன். அவன் ஒருத்தன் பேசுவான் உட்காந்து, யார் சேகுவரன்னு, அவன் எப்போன்னு காத்துனுக்கிறான். இது வேறு நம்ம டான்ஸ் ஆட்டோம்னா என்ன, நான் தனியாகவே ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு கும்பல் ஆடுற மாதிரி ஆகுது. நான் சொல்கிறது இந்த குத்தாட்டம் போடக்கூடிய நடிகைகள் இருக்காங்கல்ல, அந்த ஐட்டம் சாங்குன்றாங்களே, அந்த மாதிரி இதில் ஆட முடியாதுல்ல இவர். ஏன்னா தலைவர் ஆகிட்டார். மொத்தம் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா பராசக்தி மேலே போய் ஜனநாயகன் கீழே போயிருக்கோம். சார் இன்னொரு விஷயம், இந்த 2 படத்தில் சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு சார்? இந்த படத்தோட சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, அதையும் கேட்டிருப்பீங்க. நான் சாங்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இந்த படமும் சொல்கிறேன், சாங்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லணுன்றது நோக்கம் கிடையாது. என்ன சொல்ல, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ஆமாம், இதில் ஜனநாயகனில் சாங்ஸும் நல்லா தான் இருக்குது. அது வந்து பார்த்து போடுறது தான் நம்ம, அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி அந்த படத்தில் நான் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. பராசக்தியில் கேட்குற மாதிரி தான் இருக்குது சாங்ஸ். ஆனால் சாங்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பிஜிஎம் சொல்கிறதுக்கு வந்து இல்லை. வழக்கமாக டும்மின்னு அடிக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மற்றபடி இந்த நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், ஓவரால் எனக்கு வந்து இந்த பகவான் கேசரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆந்திராவுடைய வந்து கோங்கரா சட்னி வந்து 2 வருஷம் ஊற வச்சு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்கலாம். அது வச்சுருந்தா கூட காலி ஆகிட்ருக்கோம். அது கெட்டு போனதை கொண்டு வந்து அரைச்சமாகவே அரைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி புளிச்ச மாவு கொண்டு வந்து போட்டு ஆந்திராவிலேருந்து ஒரு 2 வருஷம் சட்னியை கொண்டு வந்து போட்டு, இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பகவான் கேசரியை வந்து கிண்டி என்ன அதுக்கு வந்து அது காரசாரமான கேசரி சரி, அது அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்வீட் கேசரி சரியா இல்லைன்ற நான் காம்பினேஷன். புளிச்சு போன தோசை, கெட்டு போன கோங்கரா சட்னி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலையா வீட்டில் மீந்து போன கேசரி, இதெல்லாம் வச்சு கொடுத்தா இங்கே மக்கள் என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் ஓவரால் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்சாவும் ஆட்டுக்கால் பாயாவும்ன்ற மாதிரி இருக்குது. பீட்சா பற்றி எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்ல. சரிங்களா? அந்த பீட்சான்றது எப்படிமா அந்த கொத்தவல் சோட்டில் இருக்கிற கீழே இருக்கிற இதெல்லாம் பொறிக்க எடுத்துன்னு வந்து கட் பண்ணி வேக வச்சு ஒரு தோசை மாதிரி ஒன்று ஊற்றி அதில் போடுவாங்க. அதானே சொல்கிறீங்க பீட்சான்றது? அதானே பீட்சா? அதானம்மா அந்த கொத்தவல் சோட்டில் கீழே மீந்து போயிருக்கலாமா? அதை மீந்து போன பீட்சாவை இந்த அளவுக்கு யாரும் பீட்சாவும் அந்த பொறிக்க எடுத்து வந்து இந்த இவங்கெல்லாம் அந்த கார்பரேஷன் எம்ப்ளாயி வந்து அந்த இதில் எடுப்பாங்கல்ல, இந்த பெரிய தொடப்பமாக இருக்கும், அதில் எல்லாத்தையும் அந்த கீழே சிந்தி இருக்கிற அந்த மழை காலத்தில் சிந்திருக்கு பாருங்க, அந்த கொத்தவல் சைடுக்கு அந்த சார் இப்படிலாம் சொன்னீங்கன்னா பீட்சா பிரியர்கள் சாப்பிடவே மாட்டாங்க. அதை கொண்டு வந்து கிரைண்டரில் போட்டு அப்படி அரைச்சி அது கொண்டு வந்து தோசை மேலே வந்து போட்டு அதுதானே பீட்சான்றீங்க. அது மேலே அந்த அளவுலாம் நீங்கள் வந்து ஜனநாயகம் ஒப்பிடாதீங்க சரிங்களா?
அந்த அளவுக்கு நான் கிடையாது. பீட்சா லவர் நிறைய பேர் இருக்காங்க சார். இனிமேல் இதை பார்க்குறவங்க இனிமேல் சாப்பிடுவாங்களான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இது என்னன்னா, ஒரு தயிர் சாதத்துக்கு செட்டிநாடு சிக்கன் வருவாங்க, இப்படி நல்ல ஐட்டமாக சொல்லுங்கம்மா. நல்ல ஐட்டம் என்ன தயிர் சாதத்துக்கு இந்த செட்டிநாடு சிக்கன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் சில கேரக்டர்லாம் அங்கே இருக்குது. எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் சொல்கிறேன். அது யாரை செட்டிநாடு சிக்கன் சொல்கிறேன்றது நீங்கள் யோசிச்சா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனே சரியில்லைன்னு சொல்கிறேன் நான். அதான் சொல்லிட்டீங்களே ஓப்பனிங்லேயே. அதாவது ஸ்டார்டிங்கில் அவர் என்ன சொன்னார், டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னாரு. இப்போ நீங்கள் வந்து விஜய் வெர்சஸ் பாலையான்ற மாதிரி சொல்லிட்டீங்க. தப்பு, நீங்கள் காப்பாற்றுறீங்க விஜய. பாலையா வெர்சஸ் ஜூனியர் பாலையா. ஓ, ஜூனியர் பாலையா. ஜூனியர் பாலையா வெர்சஸ் பாலையா, இந்த ரெண்டே பேருக்கு தான் போட்டி. பாலையாவுக்கும் ஜூனியர் பாலையாவுக்கும். ஜூனியர் பாலையா யாரு? விஜய். அவ்வளோதான் சார். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டு ரொம்ப அழகாக க்ரியேட் ஆகிட்டே வருது தமிழ்நாடு இதில் வந்துட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் படங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதோட நெக்ஸ்ட் டைம் ரீரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமாக வசூல் வேட்டையை அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் படையப்பா படம் எடுத்துக்கலாம், நம்ம கில்லி படம் எடுத்துக்கலாம். ரீரிலீஸில் படம் சொல்ல முடியாது.